எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் உள்ள டேங்க் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ண ஸ்டெப்ஸ் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெஷர் வாஷர் யூஸ் பண்ணி ஃபோர்ஸாக எல்லாம் டஸ்ட்டு, அழுக்கு எல்லாத்தையும் பாசி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோன்னா, அந்த சாண்டிங் பேப்பர், அப்புறம் வந்து ஒயர் மெஷ்ஷு இது 2த்துலேயும் அந்த இதை தாண்டி பதிஞ்சிருக்க அழுக்கெல்லாம் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். அதுக்கு தான் இது யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். நல்லா ப்ரெஷர் வாஷ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டுறோம். அடுத்தது வந்து இந்த டேம் கார்டுங்கிற சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து 2 இதுக்கு யூஸ் பண்ணலாம். வால்க்கும் யூஸ் பண்ணலாம், ஆர்சிசி டேங்க்குக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஆர்சிசி டேங்க்குக்கான ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து டேம் கார்டு, அப்புறம் வந்து அதிலே ஹார்ட்னர் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரஷ்ஷில் அடிக்கிற தன்மையில் இருந்து நம்ம அதை அடிக்கணும். அதுதான் இதோட சொல்யூஷன். எங்கள் டேங்க்குக்கு வந்து 4 டப்பா யூஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நாங்கள் வந்து அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு ஆசிட் வாஷ் கூட கொடுக்கலாம். நாங்கள் 2மே ட்ரை பண்ணிட்டோம். 2மே பண்ணோம். எங்களுக்கு வந்து டேங்க் ஓரளவுக்கு நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இது வந்து அவுட்டர் வாலு. பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கிராக்லாம் வெடிப்புலாம் விட்டுருக்கு. இது வந்து பட்டி பார்த்து நீட்டாக பெயிண்ட்டும் அடிச்சிருவோம். இப்போ பாருங்கள், இப்போ பட்டியெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம், பார்த்துட்டோம். இந்த கிராக்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பூச ஆரம்பிக்கிறோம். பெயிண்ட் அடிச்சுட்டு கிளியராக இருக்கணும். அடுத்தது வந்து இந்த 2த்தையுமே இந்த வேலை வெளியே நடந்துட்டுருக்கப்போ இந்த டேம் ப்ரூஃப் வந்து நாங்கள் உள்ள சொல்யூஷனில் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு பெயிண்ட் டப்பால ஊற்றிட்டு 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது எப்படி மிக்ஸ் பண்ணணுன்னா, இதில் ஒரு பாக்ஸு, அதாவது கிரேயில் ஒரு ஹார்ட்னர் ஒன்று, டேம் ப்ரூஃப் ஒன்று, 2த்தையும் மிக்ஸ் பண்ணணும். இதே அளவில் தண்ணி, அதாவது இப்போது 3மே மிக்ஸ் பண்ணணும். 3த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேம்ப்னஸ் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் ஃபஸ்ட் கோட்டு. இப்போ ஃபஸ்ட் கோட்டில் தண்ணியும் ஊற்றி எப்படி உங்களுக்கு எப்படி வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ ஃபஸ்ட் லேயர் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி செகண்ட் லேயரும் இதுக்கு மேலேயே அடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கலாக அடித்தா அடுத்த லேயர் வந்து ஹாரிசான்டலாக அடிக்கணும். பாருங்கள், எங்களுக்கு வந்து 2 லேயர் முடித்து ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுட்டோம். மொத்தம் 3 நாள் ஆச்சு எங்களுக்கு இந்த பெயிண்ட் அடித்து கிளியர் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் நாள் வந்து டேங்க் க்ளீனிங் அப்படி ஒரு ஸ்டெப்பாக பண்ணி எங்களுக்கு முடிக்க 4 நாள் ஆயிடுச்சு மொத்தமாக.